தேவன் ஆதியிலே மனிதனை உண்டாக்கும் போது அவனை ஒரு ஓலை குடிசையிலையோ அல்லது ஒரு ஓட்டு வீட்லையோ அல்லது அப்படியே தெருவோரத்திலையோ அல்லது ஒரு பிளாட்ஃபாரத்திலையோ அவனை கடத்துல பாருங்க, தூக்கி போடல பாருங்க. அவனை உண்டாக்கி அழகான ஏதேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்தில் அவனை வை. இந்த தோட்டம் நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி தோட்டம், கத்திரிக்காய் தோட்டம் மாதிரி கிடையாது. தேவன் உண்டாக்கின தோட்டம் 4 நதிகள் அடக்கிய தோட்டம். பைபிள்ல போட்டிருக்குது அந்த 4 நதி என்னென்ன நதியெல்லாம் அந்த ஏதேன்ல இருந்து ஓடுச்சுன்னு சொல்லி. வேத ஆசிரியர்கள் சொல்றாங்க இந்த 4 நதிகளும் 4 தேசங்களை உள்ளடக்கியதுன்னு சொல்றாங்க. சொல்ல போனா ஏதேன் என்று சொன்னா ஏதோ 1 ஏக்கர் 2 ஏக்கர் கிடையாது. 4 தேசங்கள் அடக்கப்பட்ட ஒரு இடம் தான் கர்த்தர் மனுஷனுக்காக உண்டு பண்ணப்பட்ட ஒரு இடம். இந்த ஏதேன் தோட்டத்தில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா தேவன். சொல்லுங்க, தேவன். ஆமென். ஏதேன்ல எல்லாம் இருந்து தேவன் இல்லன்னா அந்த ஏதேனுக்கு அழகு இருக்காது. அப்ப மனிதனுடைய நிலைமை என்ன? மனுஷனை எங்க கடவுள் முதல்ல வச்சாரு? ஏதேனுக்குள்ள வைத்தது மட்டும் இல்லாம தேவனோடு வாழும்படி உண்டாக்கப்பட்டவன் தான் மனிதன்.